الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره أنا أكثر منك مالا وأعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما أظن أن تبيد هذه أبدا وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا سورة كهفுடைய 32வது ஆயத்திலிருந்து ஓதுங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واضرب لهم مثل رجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما
نهرا وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره أنا أكثر منك مالا وأعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما أظن أن تبيد هذه أبدا وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا. சூரா கஹ்ஃபுடைய 32வது 33வது 34வது 35வது 36வது வசனங்களை நாங்கள் தற்பொழுது ஓதினோம். அல்லாஹுடைய கலாமாகிய இந்த வசனங்களில் அல்லாஹ் முக்கியமான ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். குர்ஆனிலே உதாரணங்கள், சம்பவங்கள், மனித சமூகத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் உதாரணப்படுத்தியும் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் ஏனைய புத்தகங்களை போன்ற ஒன்றல்ல இந்த குர்ஆன். ஏனைய புத்தகங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டது. அந்த புத்தகங்கள் அனைத்துமே குறைகள் நிறைந்தது. ஆனால் அணுவளவு உலக சவால் விடக்கூடிய ஒரு வேதம்தான் இந்த குர்ஆன். முடியுமென்றால் ஒரு அணுவளவு குறைய கொண்டு வாங்க. அணுவளவு ஒன்றல்ல. இவ்வளோ பரிசுத்தமான வேதத்தை தான் இன்றைய முஸ்லிம் சமூகம் படிக்க மறந்துவிட்டது. படிக்க மறந்துட்டு கசப்பான உண்மை அது. அவைகளை பாடமாக்கிறத ஒரு கேவலமாக கருதிட்டு அவைகளை நேரம் வச்சு ஓதி அதை விளங்குறத ஒரு தேவையில்லாத விடயம், இதில் எந்த இலாபமும் இல்லை என்று மனித சமூகம் கருத தொடங்கிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த சம்பவத்தை உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத் இறக்கப்படுவதற்கான சபபுன் நுசூல் அப்படி என்றால் காரணம் என்ன? பனு மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர் இருந்தாங்க. ஒன்று அஸ்வத் பின் அப்துல் அஸ்வத். இவர் காஃபிராக இருந்தார். மற்றவர் அபு சலமா அப்துல்லா பின் அப்துல் அசத். இவர் மூமினாக இருந்தார். இவங்களுடைய விடயத்தில் இறக்கப்பட்டதாகவும் சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் 2 சகோதரர்கள் விடயத்தில் இறக்கப்பட்டது. ஆனால் 2 பேர் என்பது உண்மை. ஒருவர் முஃமின், மற்றவர் காஃபிர். ஒருவர் மூமின், மற்றவர்
இப்போ எங்களோட காலத்திலையும் இது போன்ற சம்பவம் நடக்கலாம், அல்லாஹ் அதுதான் சொல்லியிருக்கிறார். இப்போ நடந்து கொண்டிருக்குது இது போல சம்பவங்கள். இந்த காலத்தையும் என்ன செய்யுது, நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் சம்பவத்தை விளங்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். குர்ஆனுடைய முக்கியமான சம்பவம் இது. சொல்கிறாங்க காஃபிருடைய பேர் ஃபர்தூஸ், அந்த மூமினுடைய பெயர் கித்ஃபீர் அல்லது யஹூதா. இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய வாப்பாவிடமிருந்து 80,000 தீனார வாரிசாக வந்துச்சு. வாப்பா மௌத்தானது பிறகு இந்த 80,000 தீனார இந்த ரெண்டு பேரும் பிரிச்செடுத்தாங்க. 40,000 தீனார் பிரிச்செடுத்தாங்க. இதில் அந்த ஃபர்தூஸ் என்ற காஃபிர் இருக்கிறாரு, இவர் என்ன செஞ்சார், பெரிய ஒரு தோட்டம் சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டார். ஆனால் அந்த யஹூதா என்ற மூமின் இருக்கிறாரே, இவர் என்ன செஞ்சிட்டார், நல்ல பாதையில் செலவழிச்சிட்டார். அவர் ஒன்றும் இல்லை, செலவழித்து முடிஞ்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்த ஒரு சம்பாஷணை, பேச்சுவார்த்தை. இமாம் முகாத்தில் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இது சூரா சாஃபாத்துடைய 51வது வசனம் இருக்குது. قال قائل منهم إني كان لي قرين என்ற இந்த ஆயத்தில் வரக்கூடிய பனு இஸ்ரவேலுடைய ரெண்டு பேர் அப்படிங்கிறாங்க. சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய சம்பவம். எத்தனை பேர் சம்பவம்? இந்த சம்பவத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தை பேசும். ஏன்னா குர்ஆனுடைய சம்பவம் தானே. இப்போ இன்றைக்கு நாங்கள் காலையில் எழும்பினத்திலிருந்து ஆக குறைஞ்சது ஒரு 5000 வசனமாவது பேசியிருப்போம் தானே. நாங்கள் பேசின அவ்வளவுமே அழியக்கூடிய வஸ்துக்களை பற்றி தான் பேசியிருப்போம். பாருங்க, எப்பயாவது குர்ஆனுடைய ஆயத்தொண்ட ஓதி பேசியிருப்போமா? ஒரு ஆளுக்கு இப்போ எங்களுக்கு எத்தனை கோல் ஃபோன் வருது ஒரு நாளைக்கு, எத்தனை பேர் எங்களோட பேசுகிறாங்க. இந்த வாரமாவது ஒரு 10 பேரை பிடிச்சி இப்படி ஒரு சம்பவம் இருக்குதப்பா குர்ஆனில் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவான். எங்களோட மனைவிக்கு படித்து கொடுக்குறது, பிள்ளைகளுக்கு சொல்கிறது. அன்றே சமூகத்துக்கு இந்த அறிவுகள் போய் சேரலண்டா சமூகம் எங்கேயே போயிடும். சரி, அல்லாஹ் சொல்கிறான், وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الرَّجُلَيْنِ காஃபிர். இப்போ ரெண்டு பேருக்கும் வாப்பாவிடமிருந்து 80,000 தீனார் அனந்தர சொத்தா வருது. அப்போ இந்த காஃபிர் என்ன செய்கிறார், ஒரு வயலொண்டை வாங்குறார். வயலொண்டையும் அதிலே கிரேப்ஸ் தோட்டமும் வாங்குறார். பழமும் சாப்பாடுற வயலும் ரெண்டும். இதே போல் ஈச்ச மரமும் இருக்குது அந்த தோட்டத்தில். அதுக்கடையில் இந்த வயல் இந்த தோட்டம் ஒரு காலத்திலையும் நஷ்டம் கொடுக்கல அவருக்கு. எல்லா போகங்களிலும் என்ன வந்து கொண்டே இருக்கு லாபம். அதனுடைய கொதரத்து என்னண்டா, அந்த வயல் ஆறுக்கு அந்த தோட்டத்துக்கு இடையில் ஒரு ஆறொண்டும் வருது. அப்போ எவ்வளோ விசேடமாக இருக்கும். எப்பையும் ஆத்தோர தோட்டம் விசேஷந்தான். ஆத்தோர தோட்டம் என்றால் எல்லோரும் வருவாங்க, குளிக்க வருவாங்க, சமைக்க வருவாங்க, சாப்பாட்டுக்கு வருவாங்க. உலகத்தில் ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், முழு உலகத்திலேயும் இருக்கு அப்படி ஆத்தோர வயல்கள் வாடகை கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு விசேடம். அது இது இல்லாமல் வேறு வசதியும் இருக்குது, தங்கம் வெள்ளி வேறு வருமானமும் இருக்கு. அப்போ எத்தனை வருமானம். இப்போ இவர் என்ன செய்கிறண்டா, அவரோட மற்ற கூட்டாளி இருக்கிறது தானே, மூமினான கூட்டாளி, இவர் எல்லாத்தையும் அழிச்சு கொடுத்துட்டாரு அல்லாவுக்கு. இவர் போய் பெருமடிக்கிறார். இவர் போய் அவர்கிட்ட சொல்கிற, நான் யார் தெரியுமா, நான் ஹை கிளாஸ், நான் யார்
நாங்கள் மிட் கிளாஸ் அல்ல, ஹை கிளாஸ் பார்ட்டி. நாங்கள் தான் அக்ஸரு மின்க மாலன், உன்னை விட காசில் கூட்டினாக்கள் நாங்கள். ரெண்டாவது அவர் சொல்கிறதாம் நான் கண்ணியமான ஆக்கள். இந்த ரெண்டு விடயத்தை வச்சு பெருமை அடிக்கிறது. இப்போ ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் சொல்கிறாரு, தோட்டத்தை பார்த்துட்டு, இந்த தோட்டமெல்லாம் ஒரு நாள் அழியாது, எனக்கு உலகத்தில் இறைவன் தந்ததை போல எனக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இவர் சொல்கிறார். அப்போ மற்ற கூட்டாளி சொல்கிறாரு, சரி நீ உன்னை படைச்ச அல்லாவை மறுக்கிறிய, இவ்வளோ உனக்கு செல்வம் தந்திருக்கிறான் அல்லாஹ், ஒன்று அல்லாஹ் மண்ணால் படைச்சி இந்திரியத்தால் உன்னை படைச்சி அல்லாஹ் முதல் ஏற்றுக்கொள்ளு, அல்லாவுக்கு இணை வைக்காதுன்னு தாவத் கொடுக்குறார். இவர் பேசுகிறார் அவனோட. இப்போ இவர் தன்னை சொத்து கண்ணியம் உலகத்தில் அப்படித்தான் எல்லாரும் அதை வச்சு தானே அவங்க மதிப்பீடு செய்கிறது, காசை வச்சு தானே மதிப்பீடு செய்கிறது. பெருமை அடிக்கும் பொழுது இவர் விளங்கப்படுத்துகிறார், இல்லை அல்லாஹ்வை ஏற்றுக்கோ என்று இவர் தாவத் கொடுக்குறார். அடுத்து சொல்லி கொடுக்குறார், இப்படி பெருமை அடிக்காத, உன்னோட தோட்டத்துள்ளுக்கு போனாயண்டா நீ மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லான்னு ஓது, அல்லாஹ் உனக்கு எல்லா இடத்துலையும் நலவை தருவான் அப்படின்னு இவர் அல்லாஹுவை பற்றி சொல்லி கொடுக்குறார். ஆனால் அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் ஒரு நாள் தோட்டத்துக்கு போகிறார். தோட்டத்துக்கு போனால் தோட்டம் அப்படியே எரிந்து நாசமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அழிச்சிட்டார். அப்போ தான் கை சேதப்படுறார், நீ சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள இருந்துச்சே என்று கை சேதப்படுறார். இது இந்த சம்பவத்துடைய சுருக்கம். இப்போ நாங்கள் தெளிவாக ஆயத்துகள் ஊடாக பார்ப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு பாருங்கள். وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الرَّجُلَيْنِ, நபியே அவர்களுக்கு ரெண்டு மனிதர்களை உதாரணமாக சொல்லும். அரபில் தரப யதுரிபு என்றால் அதிகமாக சொல்கிறது அடித்தானுக்கு தான். லரபன என்ன அடித்தான். ஆனால் தரப யதுரிபு என்றால் அரபில் அடிக்கிறது மட்டுமல்ல, அதாவது என்ன சொல்கிற ஒன்றை திடீரெண்டு ஒன்றை காட்டுங்க. லரபல்லாஹு மஸலன், ஒரு உதாரணம் ஒன்றை காட்டுங்க மக்களுக்கு போய் நபியே, அதுக்கும் லரபன்னு தான் சொல்கிறேன், அடிக்கிறதுக்கும் சொல்கிறது. அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா, பிரயாணம் பண்ணுறதுக்கும் இதா தரப்தும் ஃபில் அர்த, பிரயாணம் பண்ணுறதுக்கும் தரபன்னு தான் சொல்கிற அரபில். துரிபத் அலைஹிமுذில்லா, கேவலம் சாட்டப்பட்டு விட்டது, ஒரு ஆளு கேவலம் சாட்டப்பட்டால் தரபன்னு தான் சொல்கிறேன். இப்போ தரப என்ற சொல் பல அர்த்தங்களில் உள்ளது தான் குர்ஆனில். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வத்ரிப் லஹும் மஸல ரஜுலைன், நபி அவங்களுக்கு ரெண்டு மனிதரை உதாரணம் காட்டு. அந்த ரெண்டு மனிதரில் இந்த மனிதர்களுக்கு என்ன அல்லாஹ் அவங்களுக்கு எதை கொடுத்திருந்தான், ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னதைன், அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ரெண்டு தோட்டம் கொடுத்திருந்தான். ஜன்னதைன் என்ன, ரெண்டு தோட்டம் சொல்கிறாங்க உலமாக்கள். உணவாக உட்கொள்ளக்கூடியதும் பழமும், உணவாக உட்கொள்ளக்கூடியதும் அடுத்தது என்ன பழமும், ரெண்டு ஜாதி தோட்டம். இதில் மின் அஅனாப், அஅனாப் என்ற கிரேப்ஸ், இனபுடைய பன்மை தான் அஅனாப். இனபுன் என்ற சொல்லுடைய பன்மை என்ன அஅனாப். அப்போ கிரேப்ஸ் தோட்டம் ரெண்டு. وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ, அதை சுற்றி என்ன தெரியுமா, ஈச்ச மரத்தோட்டம். கிரேப்ஸ் தோட்டம் நல்லா யோசிச்சு பாருங்க, அதை சுற்றி وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ, அதை சுற்றி என்ன ஈச்ச மரத்தோட்டம்.
وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا. அந்த ரெண்டுக்கு இடையில வேளாண்மை. அப்படத்துல 3 அம்சம் இருக்குது. கிரேப்ஸ் தோட்டம், அனாப், அதை சுத்தி என்ன ஈச்சமரம், அந்த ரெண்டுக்கும் இடையால என்ன வயல், கோதுமையோ நெல்லோ சாப்பிடக்கூடிய வயல், ஜரா. அல்லாஹ் என்ன செஞ்சான், சிலரை கொடுத்து சோதிப்பார். அல்லாஹ் எப்படி சோதிப்பார்? அல்லாஹ் இவர் கொடுக்க நல்லா கொடுக்குறார். சரி, இந்த 3 ஜாதி வயல், ஈச்சமரம், கிரேப்ஸ், கில்தல் ஜன்னதைனி ஆதத் உகுலஹா, இந்த 2 தோட்டமும் பழுத்து கொண்டே தான், விவசாயம் நடந்து கொண்டே தான், லாஸ்ட் இல்லை, நஷ்டமடையல. அவர் அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்தார். கில்தல் ஜன்னதைனி ஆதத் உகுலஹா வலம் தظلم منه شيئا, எந்த ஆண்டும் எந்த குறைவும் ஏற்படவில்லை. லம் தظلم منه شيئا வலம் தன்குஸ் منه شيئا في كل عام. அவர் நஷ்டமே இல்லாத தோட்டம். என்ன, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் ஆக முக்கியமானது. எப்படி முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் வியாபாரம் முக்கியமோ, தோட்டத்தில் வேலை செய்யறவங்க, தோட்டம் இருந்துச்சு. அவங்களுக்கு பிருஹா என்ற தோட்டம் இருந்துச்சு. விவசாயமும் எங்கட மூலாதாரம், வருமானம். இப்ப மக்காவில் இருந்தவங்க என்ன, மக்காவில் இருந்தவங்க வியாபாரம், மக்காவில் இருந்தவங்க செய்யறது வியாபாரம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வியாபாரம். மதீனாவில் இருந்தவங்க விவசாயம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயம் செஞ்சிருக்காங்களா? நபியவங்க விவசாயம் செய்யல. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவசாயம் செஞ்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு காணி ஒன்று இருந்துச்சு ஹைபரில், ஃபதக்கில். அதை கொடுத்து செய்வாங்க, குத்தகைக்கு கொடுத்து செய்வாங்க. ஒரு காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, தாங்க நான் செய்ய போகிறேன். அப்போ பெண்கள் விவசாயம் செய்யலுமா? அந்த அறிவும் பெண்களுக்கு இருக்கும், அந்த அறிவும் பெண்களுக்கு இருக்கும். விவசாயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவசாயம் செஞ்சிருக்கிறார். இப்போ விவசாயம் என்பது அதில் பழங்கள், கோதுமை, சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிற்பட்ட காலங்கள், தாபிஈங்களுடைய காலங்கள், நபிமார்கள் விவசாயம் செஞ்சிருக்கிறார். ஏன்னா இதில் பரக்கத்து இருக்குது, தவக்குல் இருக்குது. விதையை போட்டுட்டு அல்லாஹ்வை நம்பி இருக்கிற அவ்வளோ. இலங்கையுடைய, ஸ்ரீலங்காவுடைய ஆகப்பெரிய வருமானங்களோடு தான் விவசாயம். ஆனால் சரியாக செய்யப்பட வேண்டும், சரியாக செய்யப்பட வேண்டும் அவைகள். அதில் எவ்வளோ ஜக்காத் கொடுக்கலாம், எவ்வளோ சதக்காக்கள் கொடுக்கலாம். அல்லாஹ் என்ன செஞ்சான், இவரை சோதித்தான். وَلَمْ تَظْلِمْ مِنْهُ شَيْئًا وَفَجَّرْنَا خِلَالَهُمَا نَهَرًا. அந்த 2 தோட்டத்துக்கு இடையில் ஆறொண்டு வருது. எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். சொல்கிறாங்க, ராமல்லா இருக்குதே, பலஸ்தீனுடைய ராமல்லா, ரம்லா உங்க அரபில் ராமல்லாம்பாங்க. ரம்லாவுடைய ஆறு தான் அதான். அப்போ இது இந்த சம்பவம் நடக்குது பலஸ்தீனில். ஏன்னா பலஸ்தீன், மிஸ்ர் எல்லாம் பக்கத்து பக்கத்துள்ள விவசாயம் உள்ள ஊர்கள் தான். அங்கே பலஸ்தீனில் ஜெய்தூன் இருக்குது, ஒரேஞ்ச் இருக்குது, எல்லா வகையான விவசாயத்தையும் பலஸ்தீனில் ஒரு மிஸ்ரில் பார்க்கலாம்.
அப்போ ரம்லாவுடைய ஆறு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அந்த ரெண்டு தோட்டத்துக்கு இடையில் ஆறு. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வருமானம். இவ்வளவையும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்கா பெருமடிக்கிறதுக்கா? இதை விட தோல்ல பிரச்சனை. எங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தது எதற்கு? செல்வத்தை அல்லாஹ் தந்தது அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. குர்ஆன்ல எல்லாரும் தெரிஞ்ச சூரா ஹுமஸா. காசு கொடுக்கப்பட்ட அளவுக்கு மிஞ்சின காசு வந்தால் பாவம் செய்வாங்க. அதிலே முக்கியமான பாவம் என்ன தெரியுமா அவங்க செய்வாங்க? அல்லாஹ் சொல்றான், வயிலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, மற்றவனுடைய பலாய்களை கழுவுவாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாசம்தான், நீங்க முன்னுக்கு வரையல வாழ்க்கையில். யாருக்கு? ஹுமஸா லுமஸா. ஹுமஸாண்டா என்ன? ஹுமஸா என்றா மற்றவனுடைய குறைய கதைக்கிறது. லுமஸா என்றா ஒத்தனை முன்னுக்கு விட்டுட்டு பின்னால கண்ணால சைக்கின்னு என்ன போறான். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? ஹுமஸா லுமஸா, ஹம்மாஸ் லம்மாஸ். பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கும், நீ எந்த ஹலாலான பிள்ளையா இருந்தா உன்னுடைய வாயால மற்றவனுடைய குறைகள் வரக்கூடாது. குடும்பத்துக்கு சொல்லி வைக்கும், வீடுகளில் எங்களோட வீடுகளை தூய்மையான வீடுகளாக மாற்றோம். தூய்மையான வீடுண்டா என்ன? அந்த வீட்டில் ஹுமஸா லுமஸா நடக்கப்படாது. ஹுமஸா லுமஸான்னு செய்யப்படாது. ஜப்பானு போய் பார்த்துப்பீங்க, ஜப்பானில் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்காரர் முதல் போய் என்ன செய்வார்? அவரை செருப்பை மாற்றி வைப்பார். ஏன்னா வீட்டு வாசலால் வெளியே போகிறதுக்கு லேசாக போட்டுட்டு போவார். செருப்பை கூட மாற்றி வைப்பாங்கண்டா ஜப்பான் மக்கள் குறைய பேசுவாங்களா? குறைய பேசக்கூடாது. ஹுமஸா லுமஸா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லது இவங்க எப்படிப்பட்ட ஆக்கலண்டா காசை சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பாங்களா. அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ, இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ, அங்கே எவ்வளோ, இங்கே எவ்வளோ. இவங்கள்ட்ட ஜக்காத் இல்லை. காசு சேர்க்கலாம், குறை இல்லை, குத்தம் இல்லை. காசை சேர்க்கிறது இஸ்லாத்தில் தவறு இல்லை. ஆனால் அந்த காசுக்குரிய உரிமைகளை கொடுக்கும். என்ன உரிமை? முதலாவது ஜக்காத் ஃபர்து, வருடா வருடம். ரெண்டாவது என்ன? சதகா. மூணாவது என்ன? ஹதியா. நாலாவது என்ன? ஜகாத்துல் சதகத்துல் ஜாரியா. ஐந்தாவது என்ன? வக்ஃப். இந்த 5 வகையான சதகாக்கள்ல செல்வந்தர்கள் இறங்கும். இந்த 5 வகையான சதகாக்கள்ல செல்வந்தர்கள் செய்யணும். இந்த 5 வகையான விடயத்தில் இறங்கல்லண்டா அவங்களுக்கு சோதனை. முதலாவது என்ன? ஜக்காத். இது ஃபர்து, இது கணக்கு பார்த்து கொடுத்துருவோம், அதில் யாரும் என்ன செய்யலை. ரெண்டாவது என்ன? சதகா, பொதுவான சதகாக்கள். மூன்றாவது என்ன? ஹதியா. ஹதியா எல்லாரும் கொடுக்கலாம். நாலாவது என்ன? சதகா ஜாரியா, அழியாத சதகா. ஐந்தாவது என்ன? வக்ஃப். அல்லாஹ் சொல்றான், இப்படி இல்லாதவங்க எல்லாரும் யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, அவங்க நினைக்கிறாங்களாம் எங்களோட காசு எங்களை வாழ வைக்கும். அவனுக்கு அந்த பெருமை ஒன்று இருக்கும் உள்ள. ஷைத்தான் அப்படித்தான்.
யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. அல்லாஹ் சொல்றான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, நீங்க ஹுதமா என்ற நரகத்தில் தான் போடப்படுவீர்கள். அப்படி நினைக்காதீங்க, உங்களோட காசை வச்சு ஒன்றும் செய்யலா. வமா அதராக மல் ஹுதமா. நபி, ஹுதமானா என்னன்னு தெரியுமா? ஹுதமாங்கிற நரகத்துடைய விசேடமான நரகம். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அது அப்படியே உள்ளத்தை பற்ற வைக்க, எரிச்சுட்டு. ஏன்? பெருமை வந்து எங்கே இருந்து? இங்கே தான். இவர் தான் காரணம். இங்கே இருந்தாலும் பெருமை வந்து. அதனால் செல்வம் என்பது அல்லாஹுடைய பாரிய நிஅமத். அந்த செல்வத்தால் சொர்க்கத்துடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் யாருக்கெல்லாம் செல்வம் தந்திருக்கிறானோ, நான் சொல்லுவேன் அடிக்கடி, கனடாவில் உள்ள எல்லாருக்கும் ஹஜ்ஜி ஃபர்து ஐன், கடமை, யாரும் தப்பே இல்லாது. ஏன்? எல்லாரும் செல்வந்தர்கள் தான். ஹஜ்ஜி கடமை எல்லாருக்கும். யாரும் சொல்ல அன்னைக்கு ஹஜ் இல்லைண்டு. உம்ராவை செஞ்சு செஞ்சு காலத்தை ஓட்டப்படாது. உம்ரா ஒன்று தான் ஃபர்த், ஹஜ் ஒன்று ஃபர்த். ஹஜ்ஜி போங்க. இல்லை நாங்கள் கனடாவில் இருந்துட்டோம், யூரோப்பில் இருந்துட்டோம், அந்த நாட்டில் இந்த நாட்டில் உலமாக்கள் சொல்லித்தரலன்னு காரணம் சொல்லிடாது. ஹஜ் ஃபர்த். என்ற செல்வம் தரப்பட்ட நாங்கள் என்ன செய்யலாம்? ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏழைகளை கவனிக்கலாம், விதவைகளை கவனிக்கலாம், மதரசாக்களை பார்க்கலாம், பள்ளிகளை பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். எல்லாமே நல்ல காரியம்தான். அனாதைகளுக்கு பார்க்கலாம். ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு அனாதை இல்லத்தை கட்டலாம். அவங்களோட ஊரில் கட்டுங்க. சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஏழைகள் பசியோடு இருக்காங்கண்டா அந்த ஊரில் பணக்காரவங்க பணத்தை களவெடுத்துட்டாங்களாம். அதனால தான் இந்த ஊர் பசியோடு இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மாகாண வாதம் பிடிச்சிருக்குது. ஈஸ்டர்ன் ஒரு வாதம், கண்டி வாதம், கொழும்பு வாதம், ஒவ்வொரு பகுதி வாதம். இந்த வாதத்தை மாற்றுங்க. எப்படி? ஏதாவது செய்யுங்க. நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்களா, 100 பேர் சேர்ந்து உங்களோட ஊரில் கட்டுங்க. அனாதைகளுக்கு இல்லத்தை கட்டுங்க. நலிமாஜியார் மாற்றம் இல்லையே, செல்வந்தர். உங்களோட ஊரில் விதவைகள் இருக்குது, பாருங்க விதவைகளை. உங்களோட ஊரில் எத்தனை நோயாளிகள் இருக்குது, கவனிங்க. இங்கிருந்து ஜக்காத்துகள் அனுப்புங்க அவங்களுக்கு. ஊர்ற மதரசாக்கள் இல்ம், என் சோதனை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறான் பாருங்க. வகான லஹு ஸமர், அவருக்கு வேற வருமானம், தங்கம் வெள்ளி. வகான லஹு ஸமரண்டா வேற வருமானம், வேற வியாபாரம். என்ன அல்லாஹ் அப்படித்தான் கொடுத்தானடா, கொடுத்துட்டே இருப்பான். அல்லாஹ்ட சுன்னத்து. சிலர்கிட்ட சொத்து இருக்குது, கணக்கு பார்க்க ஆள் இல்லை. அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன செய்வான் தெரியுமா? சோதிப்பார். பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் 3 பேர் இருந்தாங்க. பெரிய சம்பவம் இது, முஸ்லிமுடைய ஹதீஸ். ஒரு ஆள் வெண்குஷ்டம் உள்ளவர். வெண்குஷ்டம்னா தெரிந்தானே, உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளையாகும் உடம்பு, அபரசங்கிறவர். 2வது ஆள் ஒரு மொட்டையர், தலை மொட்டை. எங்களுக்கு தெரியும், மொட்டைண்டா முடி நாட்டுறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லையே, எல்லாரும் மொட்டைங்கிற ஆக்கராங்கிற. 3வது ஆமா, கண் தெரியாத குருடன் ஒரு ஆள். இந்த 3 பேர்ட்டே ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புறார் சோதிக்க. என்ன நடக்குதுண்டா, அந்த வெண்குஷ்டம் உள்ளவர்கிட்ட அவர் ஏழை ஒரு மாடு ஒன்று கொடுக்குறார். அல்லாஹ் உனக்கு பரக்க செய்வான் அப்படின்னு. அந்த மொட்டையருக்கு தானே, இவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறார். 3வது கண் தெரியாதவர் இருக்கிறதே, இவருக்கு ஒரு ஆடு. 3 மிருகம், 3 பேருக்கு மாடு, ஒட்டகம், ஆடு. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வான் என்று சொல்லிட்டு போயிட்டார்.
அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். ஆடு பண்ணையா பெரிட்டு, ஒட்டகம் பெரிய பண்ணையாயிட்டு, மாட்டு பண்ணை கூட கூட பொஸ்ஸாக வரல இவர். ரெண்டாவது அந்த வெண்குஷ்டம் உள்ளவர மேலில் தடவினார், அல்லாஹ் நோயை சோமாக்கட்டும், சோமாயிட்டு. மொட்டையருடைய தலையில் தடவினார், முடி வளரட்டு, முடி வளருது. கண் தெரியாதுடைய கண்ணில் தடவினார், பார்வை வந்துட்டு. எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் எடுத்துட்டானா இல்லையா? இப்போ நாங்கள் இருக்கோமே, நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், அல்லாஹ் முழு கஷ்டத்தை போக்கி நல்லா வச்சிருக்கான். இப்போ இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் மறந்துடப்படாது. நல்ல வருமானம், மாஷா அல்லாஹ், நல்ல பரக்கத். வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு மலக்கு அனுப்புகிறான். திரும்ப 3 பேர்ட்டே அனுப்புகிறான். முதலாவது ஆள்கிட்ட வரார், மலக்கு வந்து சொல்கிறார், நான் வழி போக்கணப்பா, உங்களோட மிருகத்தில் ஒரு மிருகத்தை எனக்கு தாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்படியெல்லாம் கொடுக்கல. அப்போ இவர் சொன்னார், நீங்கள் ஒரு நோயாளியாக தானே இருந்தீங்க, ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் தானே இருந்தீங்க, அல்லாஹ் தானே உங்களுக்கு தந்தான் இவ்வளோ வசதி. அப்படியெல்லாம் நடக்கணும், பழச மறந்துடுவான். பழச மறக்கிறது தானே, எல்லாம் மறந்து பேசிட்டார் இவர். இவர் சொன்னார், ஒரு காலம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைன்றார். அப்படியா? இவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை பழைய மாதிரியே ஆக்கட்டும். அல்லாஹ் அப்படி தான் சோதிப்பான். எங்கட வாப்பா கோடீஸ்வரன் இல்லை, நாங்கள் கோடீஸ்வரன். இதே செல்வம் இன்ஷா அல்லாஹ் எங்கட கடைசி பரம்பரை வரைக்கும் போகணுமா இருந்தால் நான் கவனமாக இருக்கோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் கிதாபுகள், எங்களோட ரப்பானியாவுக்கு கிதாபுகள் வாங்க மிஸ்ருக்கு போயிருந்தோம். மிஸ்ருடைய அதாவது கிதாப் எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். அந்த நேரம் மிஸ்ரில் ஜாமியுல் அஸ்ஹர் இருக்குது, அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இருக்குது. அதையும் பார்த்துட்டு அங்கே உலமாக்களுடைய கபர்கள் இருக்குது, பழைய பழைய உலமா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கபர், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லாஹுடைய கபர், இமாம் சியூத்தி ரஹிமஹுல்லாஹுடைய கபர், ராபியா பசரியாவுடைய கபர், சஹாபாக்களுடைய கபர் எல்லாம் இருக்குது. அங்கே கபர்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் கபராகவே இருக்கு. கபருஸ்தான் தான் தனி, எந்த கபரும் அழியிறது இல்லை, அங்கே பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்போ ஜும்மாவை தொழுதுட்டு நாங்கள் ஒரு கபருக்கு போகிறோம். மஸ்ஜித் அம்ர் இப்னு ஆஸில் ஜும்மா தொழுதோம், ஃபுஸ்தாத்தில் தொழுதுட்டு ஒரு கபரடியை போகிறோம். யாரண்டா இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் லைஸ் பின் சாத். இமாம் லைஸ் பின் ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு வாழ்ந்தவர். இவர் கபரடியை போகிறோம். இவர் கொடை வல்லல். இமாம் லைஸ் பின் சாத் இருக்கிறாரு, அவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். லைஸ் நல்லா கொடுக்குற மக்களுக்கு, ஆலிம் கொடுக்குற. இவரை கபருடைய ஜியாரத்தை செஞ்சுட்டு அவரோட மாணவருடைய கபர் பக்கத்தில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு எங்களுக்கு பசி, ஜும்மா நாள் தானே. திரும்புகிறோம், ஒரு சகன் சாப்பாட்டோட 3 பேர் நிற்கிறாங்க எங்களுக்கு கபரடி. கபரு பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமில் சாப்பாடு, ரொட்டி, சோறு, டீ எல்லாம் இருக்குது அதில். நாங்கள் சார் நம்ம சாப்பிட இல்லை சாப்பிடத்தான் போகணும். அப்போ நாங்கள் கேட்டு நீங்கள் யார்? அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இமாம் லைஸ் பின் சாதுடைய பேரப்பிள்ளை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இமாம் லைஸ் பின் சாதுக்கும் இந்த பேரப்பிள்ளைகளுக்கும் உள்ள 22 பரம்பரை இருக்கு. 22 பரம்பரை. இமாம் லைஸ் பின் சாத் இஹ்லாஸோட நடந்தார். இன்றைக்கு 22வது பரம்பரை பிள்ளைகள் அதே மாதிரி கொடுக்கும். அல்லாஹ் எங்கட வாப்பா மாதிரி கொடுக்கல, எங்களுக்கு தந்தா, நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கோம். அல்லாஹ் என்ன செய்வான்? எங்கட பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதை பழக்கணும் பிள்ளைகளுக்கு. இது சோதனை. என்ன நடக்குது? இந்த 3 பேரில் முதலாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒட்டகாரால்
நான் சம்பாதிச்சதுன்றதோட மலக்கு என்ன செஞ்சிட்டார், அப்போ அல்லாஹ் உன்னை சோதிக்கட்டும்டா, எல்லாம் செத்துட்டு பழைய மாதிரி இவன் என்ன வெண்குஷ்டம். ரெண்டாவது ஆள்கிட்ட போகிறார், மொட்டையர்கிட்ட போய் நான் வழிபோக்கன் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று தா அப்படின்ற கேட்க அவன் சொன்னான், அப்படி இப்படி ஒட்டகம் தார் உனக்கு. இவர் சொன்னார், நீ இப்படித்தான் இருந்தாய் ஒரு காலத்தில், உனக்கு எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தியே, அப்படியெல்லாம் இருக்கலன்றார் இவர். அப்போ அல்லாஹ் உன்னை பழைய மாதிரி ஆக்கட்டும், அவர கதவு முடிச்சு. மூணாவது ஆள்கிட்ட போகிறார், கண் தெரியாதவர், கண் தெரியும் இப்போ ஆட்டு பண்ண. இவர் சொன்னார், வழிபோக்கர் போய் எனக்கு ஒரு ஆடுதா, அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வான். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னார், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் நான், அல்லாஹ் தான் தந்தான், விரும்பின ஆட்டு எடுத்துகிட்டு போ. அவர் மட்டும் தப்பிட்டார். அல்லாஹ் சோதிச்சான், 2 பேர் சரி, ஒரு ஆள் வெற்றி. இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை நடு ரோட்டில் நிற்குது, கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர கதை சொல்லணும், ஸ்ரீலங்காட கதை சொல்லணுமா, இந்தியாவோட கதை சொல்லணுமா, கனடாவுடைய கதை சொல்லணுமா, யூகேட கதை சொல்லணுமா? நாங்கள் கண்கூட பார்க்குறோம் எத்தனை குடும்பத்தை. வாப்பா கோடீஸ்வரன், அப்பா கோடீஸ்வரன், மகன் பிச்சைக்காரன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? தேவையில்லாத விடயங்களை செலவழிச்சாங்க, நல்லதுக்கு செலவழிக்க இல்லை, அல்லாஹ் எடுத்துட்டான். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், இவருக்கு கொடுத்தான். وَكَانَ لَهُ ثَمَرٌ فَقَالَ لِصَاحِبِهِ وَهُوَ يُحَاوِرُهُ. அவர் என்ன செய்கிறாரு, தண்ட கூட்டாளியை பார்த்து சொல்கிறார், என்ன وَهُوَ يُحَاوِرُهُ. ஹிவாரன்னா முஹாவரா, ஹிவாரன்னா பேச்சுவார்த்தை. என்ன சொல்கிறாரு தெரியுமா? أنا أكثر منك مالا وأعز نفرا. உன்னை விட நான் காசிக்கார். இதான் ஒரு வார்த்தை, இதுதான் காஃபிருடைய ஆசை, பெருமடிக்கும். أنا أكثر منك مالا, உன்னோட நான் காசிக்கார். وأعز نفرا, நான் கண்ணியவான், பெருமடிக்கார். ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வந்தவர் தான் ஜைனுல் ஆபிதீன். ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு மகன், மதீனாவுடைய பெரும் கோடீஸ்வரர்கள். ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லா இவர சதக்காவெல்லாம் இரவு நேரத்தில் எப்படி வச்சிருந்தாங்க. சதக்கா செய்கிற டைம் எது, எல்லாம் தூங்கினத்துக்கு போகிறோம். இந்த இவருக்கு இமாம் ஜைனுல் ஆபிதீனுடைய சதக்காவை ஒத்தரும் தெரியா. எப்படி தெரிய வந்துச்சுண்டா, இமாம் ஜைனுல் ஆபிதீன் மௌத்தானத்து புறம் தெரிய வந்துச்சு. ஆனால் மதீனாவில் ஃபேமஸ் இவர் கஞ்சன் உண்டு, கொடுக்குறல்ல, யாருக்கு கேட்டு போனால் கொடுக்குறல்ல. இவர் மௌத்தானத்துக்கு போகிறோம், இவரை குளிப்பாட்டுறாங்க ஜைனுல் ஆபிதீன். முதுகெல்லாம் காயம், இவர் குளிப்பாட்ட கொண்டு. மௌத்தானண்டு இரவு மதீனாவில் 100 குடும்பம் பசியில். இவர வேலை என்னண்டா, நாங்கள் இரவு எழுப்பி தாஜ்ஜத்து மட்டும்தான் நாங்கள் எழும்புற. இவர் நேர காலத்தோட இரவுல எழும்பி என்ன செய்கிற, பார்சல் பெக் பண்ணுற. ஒவ்வொரு நாள் நோம்புக்கு மட்டும் இல்லை, பார்சல் அல்லாஹ் கொடுத்துருந்தான் தானே. இரவையில் எழும்பி என்ன செய்கிறேன்டா, 100 பார்சல், நாளைக்கு தேவையான இறைச்சி கோதுமை அப்படியே 100 பெக் பண்ணி மதீனாவில் உள்ள 100 வீட்டுக்கு முன்னால் வச்சுட்டு வந்துடுவார். காலையில் வேலைக்கு போகணும், சுபவுக்கு கதவை திறந்தாங்கண்டா முன்னுக்கு என்ன ரிசுக்கிரிக்கும், அப்படி இறைச்சிக்கும் கோதுமரிக்கும் தேவையான. இப்படியே இவர மௌத்து வரைக்கும் நாளாந்தம் மௌத்தான நேரம் தான் குளிப்பா. அதுவும் வேலைக்காரனை போட்டு தனியே செய்கிறேன்னா யாருக்கும் தெரியப்பட. தான் தூக்கி தோலில் சுமந்துட்டு போனதால் உடம்பெல்லாம் காயம் வரும். இதுபாடு எப்படியோ சதக்காக்கள் நடந்திருக்கு உலகத்தில். அதனால தான் இன்னைக்கு பாருங்க, அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் செல்வ குடும்பங்களாகவே இருக்கின்றன. இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை, எங்களோட பரம்பரையை செல்வ பரம்பரையாக ஆக்க விரும்புகிறோம். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? சேர்த்து வச்சுட்டு போகிறதல்ல, கொடுத்து பழகு.
கொடுக்க பழக்கிறது பிள்ளைகளை. என்ன நடக்குதுண்டா, وَدَخَلَ جَنَّتَهُ وَهُوَ ظَالِمٌ لِنَفْسِهِ قَالَ مَا أَظُنُّ أَن تَبِيدَ هَذِهِ أَبَدًا. இவர் என்ன செய்கிறார், தோட்டத்துக்கு போகிறார் ஒரு நாள். அல்லாஹ் சொல்கிறான், وَهُوَ ظَالِمٌ لِنَفْسِهِ, தனக்குத்தான் அநியாயம் செய்தவராக. ஏமாத்தம், நான் செல்வந்தன ஏமாத்தத்தில் குஃபுர், காஃபிர் அவர். وَهُوَ ظَالِمٌ لِنَفْسِهِ, போய் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, قَالَ مَا أَظُنُّ أَن تَبِيدَ هَذِهِ أَبَدًا. சொல்கிறார், நான் நினைக்கல எந்த தோட்டமெல்லாம் அழியும் என்று ஒரு நாளும், எந்த சொத்தெல்லாம் ஒரு நாளும் அழியும்னு நினைக்கல நான். ரெண்டாவது சொல்கிறாரு, وَمَا أَظُنُّ السَّاعَةَ قَائِمَةً. கூட்டாளியை பார்த்து, கூட்டாளி நீ சொல்கிற மாதிரி இந்த கியாமத்தெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. காசி கூடினா வார பிரச்சனை இதுதான். அவனுக்கு ஒன்று பயான் கேட்குறேன், நீ காசி கூட கூட பெருமை வந்துடும், சரியான வழிகாட்டல் என்ன வந்துடும், அது பிற பயான் எல்லாம் சரி வராது. பயான், அந்த குர்ஆன், இஸ்லாம், அதெல்லாம் இவர் சொன்னார், وَمَا أَظُنُّ السَّاعَةَ قَائِمَةً, கியாமத்துடைய நாள் வரும்னு நான் நினைக்கல. சரி, நீ சொல்கிற மாதிரி கியாமத்தொண்டு இருந்தா, وَلَئِن رُّدِدتُّ إِلَى رَبِّي لَأَجِدَنَّ خَيْرًا مِّنْهَا مُنْقَلَبًا. சொன்னார், அப்படித்தான் இருந்தாலும் ரப்புக்கிட்ட போனால் ஒன்றை விட அல்லாஹ் நல்லது தருவாண்டார். அதுவும் பெருமை, காசிட பெருமையோட தொண்டை விட்டது. சூரா சாஃபா ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் அப்படித்தான், وَلَئِن رُّجِعْتُ إِلَى رَبِّي إِنَّ لِي عِندَهُ لَلْحُسْنَى. இப்படி ரெண்டு பேருக்கு சம்பாஷணை போகுது. நான் காசிக்காரன், நான் அந்தஸ்துள்ளவன், என்ன சொத்து ஒரு நாளும் அழியாது, அப்படி தான் நீ சொல்கிற மாதிரி கியாமத்தொன்று இருந்தால் அங்கே போனாலும் நான் நல்லா தான் இருப்பேன் எல்லாம். அந்த நேரம் அந்த முஸ்லிமான மூமினான மனிதர் இவர் அல்லாஹும் பக்கம் அழைக்கிறார். உன்னை செல்வத்தை வச்சு பெருமைப்படாத, செல்வம் உண்டு அல்ல என்று அல்லாஹும் பக்கம் அழைக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை தொடருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்துக்கு நாங்கள் ஜகாத், சதகா, ஹதியா, சதகா ஜாரியாக்கள், வக்ஃபுகள், நல்லமல்கள் செய்து செல்வத்தை வைத்து பெருமை அடிக்காத மூமின்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதிப்பார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். واضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره أنا أكثر منك مالا وأعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما أظن أن تبيد هذه أبدا وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي
لأجدن خيرا منها منقلبا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد